குட்டி பொண்ணுக்கு ஈத் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக பிரேஸ்லெட் என்னால் செஞ்சு கொடுக்க முடியலன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. 3 இயர்ஸ் பேபிக்கு போடுற மாதிரி ஈத் ட்ரெஸ்க்கு மேட்சாக பிரேஸ்லெட் வேணும்னு நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அந்த பிரேஸ்லெட்லேயே வந்து நேம் கஸ்டமைஸ் பண்ணி வர மாதிரி பீட்ஸ்லேயே வரும்ல, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு ட்ரெஸ் கூட அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த ட்ரெஸ்க்கு ஏதாவது மேட்சிங்காக என்ன சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட சஜஷன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கலர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஒரு மல்டி கலரில் தான் இருக்குது. ஸோ மல்டி கலர் போட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லேருந்து எடுத்து ஒரு பிரேஸ்லெட் வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த மாடல் ஓகே, இதிலே வந்துட்டு நேம் வர மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. 3 இயர்ஸ் பேபிக்கு சைஸ் வந்து ஹேண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அவங்களே கேட்டாங்க, இப்போது இந்த நேம் வந்து பீட்ஸ்லேயே ஆட் பண்ணிவிட்டு கலர் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணும் போது வந்து அந்த கலர் பீட்ஸ் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சைஸ் மொதல் நான் கேட்டுக்கிட்டேன், அந்த சைஸ் பொறுத்து நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு வேளை வந்துட்டு ரொம்ப கம்மியான பீட்ஸ் வைக்க முடிஞ்சால் நேம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் இல்லை, கலர் பீட்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு நேமும் வந்துட்டு வச்சுட்டேன். 2 நேம் போட்டு பிரேஸ்லெட் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரியே வந்துட்டு பிளாக் பீட்ஸ் வச்சு ஹாட் சாம் வச்சு ஒரு பிரேஸ்லெட்டும் வாங்கியிருந்தாங்க. இடையில 2லேயுமே கோல்டன் பீட்ஸ் வந்து வரும். பார்க்குறதுக்கே குட்டியாக அழகாக இருந்துச்சு. அவங்க பொண்ணோட கைக்கு போட்டு பிக் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிற மாதிரியும் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. பட் என்னென்னா என்னால் ஈதுக்கு கொடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஆர்டர் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ணேன். ஸோ அதுதான் கொஞ்சம் சின்ன வருத்தம். நான் அந்த டைமில் என்னால் நிறைய ஆர்டர்ஸ் இருந்தனால என்னால் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்.